வாசல் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த மாதத்தில் இது 2/4/2025 ரொம்ப கால ஸ்டேடியோ இல்லை. இன்றைக்கு 2/4 ஏப்ரல் 2/4/2025 பேசுகிறேன். கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். போன மாதத்தில் சுமெல்லாம் போச்சு. அது வருஷம் வர்றது ஒரு தடவை சாத்தான் என்ன தழுவா. ஆனால் அவனை மேற்கொள்வேன். நான் நிமோனியா அப்படிங்கிற ஒரு காய்ச்சல் வந்து தொண்டையெல்லாம் காஞ்சி சாகிற மாதிரியாகி சுய நினைவு இல்லாமல் ஆக்சிஜன் கொடுத்து அப்படியே படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் சுய நினைவில் தூக்கிட்டு போனாங்க. அது ஒரு வருஷத்தில் ஒரு தடவை தான் நடக்கும். அதுக்கப்புறம் கர்த்தர் இது வரைக்கும் இந்த வருஷம் முடிஞ்சு. அப்போ நான் அந்த கண்ணை மூடிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு வார்த்தை, லேசாக சுய நினைவு வரும்போது, என்னை எடுத்துக்காதீங்க, இன்னும் ஊழியம் செய்யணும், இந்த சில காரியங்களெல்லாம் நிறைவேறலான்னு. இந்த சின்ன சபை கட்டலைங்க, பாதி கட்டியிருக்கேன், பாதி நீங்கள் தான் கட்டணும். எனக்கு அனுப்புகிறீங்க, ஃபோன்பேயில் அனுப்புனது உடனே நான் பார்க்குறேன். உங்கள் பேரும் பார்க்குறேன், உங்களுடைய நம்பரும் எனக்கு தெரியுது. ஃபோன்பேயில் 2-3 நிமிஷத்தில் எனக்கு வந்துடுது. அதனால் நீங்கள் கட்டுங்க, உங்கள் பேரில் விழுந்த கடமை. நான் பாதி கட்டிட்டு இதுக்கு மேலே என்னால் முடியாது. நீங்கள் கட்டணும். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். உங்கள் செலவுகளெல்லாம் கொஞ்சம் இதுக்குன்னு கொஞ்சம் குறைச்சிருங்க. வேறு வழி இல்லை. எனக்கு பயமாக இருக்குது, செத்து போயிடணுன்ட்டு. சாக மாட்டேன் ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அன்றைக்கி முழுசு சொன்னேன், என்னை எடுத்துக்காதீங்க ஆண்டவர், என்னை எடுத்துக்காதீங்க. சில காரியங்கள் நான் செய்யணும், அதெல்லாம் செய்து முடிக்கணும். அதுக்கப்புறம் அது ஆண்டவருடைய சித்தம். அதனால் பல பலவீனம், நினைவில்லை, உடம்பெல்லாம் வலி, தொண்டை காஞ்சிருச்சு, வாந்தி, தலை கனம், ட்ரிப்ஸு ஒரே தடவை போனதும் போட்டுட்டு அப்புறம் ட்ரிப்ஸே வேண்டாங்கிறார் டாக்டர். வேண்டாம், ட்ரிப்ஸு வேண்டாம், நிமோனியா அப்படின்ட்டு என்னமோ பண்ணி அங்கே முடிச்சுட்டு வரும்போது எல்லாத்துக்கும் டெய்லி சுவிசேஷன் சொல்லி ஜெபம் பண்ணேன். சிஸ்டருங்க அங்கே டாக்டருக்கு கூட சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லோரும் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் குட் மார்னிங் அப்படின்ட்டு வருவாங்களா, இருக்கீங்களா, நான் ப்ரைஸ்லாட் சொல்லுங்கள் அப்படிப்பேன். இப்போ நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் பலவீனம் இருந்தாலும் என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனும். இப்படியெல்லாம் செய்து உங்கள்கிட்ட கேட்கும்போது தான் நீங்கள் அனுப்பணும், அதை கட்டணும். எனக்கு 3 பேர பிள்ளைங்க இருக்குது, அழகழகான பிள்ளைங்க, தரவாக இங்கிலீஷ் படிச்சிருக்கு, 2-3 டிகிரி. 3 அந்த பிள்ளைகளுக்கு 3 வரம்பெற்ற ஊழியக்காரரை கெஞ்சிட்ருக்குற ஆண்டவர்கிட்ட. அது என்னுடைய ஒரு பொருத்தனை. கட்டுறது ஒரு பொருத்தனை, அது ஒரு பொருத்தனை. அடுத்த இந்த சொல்கிற ஒரு பொருத்தனையில் ஒரு பையன், அவனை பற்றி பேசுகிறேன். அவன் 10 வயசில் என் வீட்டில் ஒரு காரியம் நடந்தது. அதில் அவனை குழச்சிக்கிட்டான். அவனை பொருத்தனை பண்ணிகிட்ருக்கு குழந்தையிலே. அவன் இப்போ போக மாட்டேங்கிறான். அவங்க அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்திட்ருக்காங்க. அவங்களும் சொல்கிறாங்க, கேட்க மாட்டேங்கிறான். நான் என்னென்னமோ சொல்கிறேன். அவனுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும், அது என்னுடைய பொருத்தனை. அவன் 21-22 வயசாகுது. ஊழியத்துக்கு போகணும், பைபிள் காலேஜில் சேர்த்துறேன், அங்கேருந்து வந்துட்டான். மறுபடியும் சேர்றேன்னு மறுபடியும் டிகிரி முடித்தான், இங்கிலீஷு BA முடித்தான். இப்போ என்னமோ சொல்கிறான் சாக்கு என்கிட்ட. சரிம்மா ராணிம்மா போகிறேம்மா, அவங்க அம்மா அப்பா என்னன்னு தெரியல. எனக்கு இதெல்லாம் பொறுத்தல ரொம்ப வேதனை. என் வேதனை உங்கள்கிட்ட சொல்கிறேன். அந்த பையன் எப்படியாவது ஆண்டவருக்குள்ளே வரணும், ரட்சிக்கப்பட்டிருக்கான். பைபிள் காலேஜ் போய் ஒரு பட்டம் வாங்கி அவன் இந்த சபைக்கு வேறு நான் யாரும் எனக்கு ஒரு அழகான சபையை கொடுத்துருக்குறாரு. இங்கே பார்க்குறீங்க, இந்த சபையில் அவன் வருங்காலத்தில் அவன் தான் ஊழியக்காரனாகணும். அதனால் தயவு செய்தது பண்ணுங்க. அந்த இன்னொருத்தருக்கு அந்த ஆலயத்தை கட்டுறேன், இன்னொரு பேர பிள்ளைக்கு. அதனால் நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணும். உயிரை எனக்கு கொடுத்துருக்குறாரு. இன்னும் சில காரியங்களை வச்சு தான் நான் இந்த சபை மக்களுக்காக, ஊழியங்களுக்காக, ஆண்டவரே என்னை எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கர்த்தர் அதை கேட்டார்.
கேட்டு நான் இன்றைக்கி உங்கள் முன்னால் உயிரோடு இருக்கிறேன். பலவீனங்கள் இருந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எந்த நிலைமையிலையும் நான் ஆண்டுகிறேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அனாதையாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள். என் என்னமோ அது வார்த்தையை மறந்துட்டு. அதனால் கர்த்தராகி எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் அவர் என்னை வெறுக்கிறதில்லை. என்னுடைய செய்தியை கேட்குறார். என்னுடைய செய்தியை அவர் தான் பார்க்குறார். முதல்ல பவுல் சிறைச்சாலையில் பவுலை போஸ்ன அவரை வச்ச வேலையில் அங்கே அவருடைய வார்த்தைகளையும் அந்த எழுத்துக்களை அந்த கடிதங்களெல்லாம் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் கைதிகளும் பார்த்தாங்க. என்ன ஒரு சந்தோஷம் இல்லை. வாழ்க்கை வரலாறு. நான் இந்த மிஷினருடைய வாழ்க்கை வரலாறு நான் அதிகமாக ரெண்டாவது முதல்ல எவ்வளோ கதைகளை படித்தனோ அதை காட்டிலும் மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு நான் படிக்கிறது எனக்கு இஷ்டம். அது பைபிளில் இல்லாத மிஷினரிகள், அவங்கள தவிர வெளிநாடுகள், இந்த ஊரில் கூட மிஷினரிகளை வாழ்க்கையை நமக்கு தெரியறதில்லை. மறைவாக இருந்து கர்த்தர் செய்து எப்படியோ செத்து போகிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு பொறுப்பு வருது. ஏன் நான் செய்தா என்ன? என்னையும் அவங்க ஆண்டவர் தானே படைச்சாரு. என்னை இவ்வளோ ஆசீர்வச்சிருக்க. இன்னும் பயங்கரமாக இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர், குடிகாரர்களையும் கொலைகாரர்களையும் பூசாரிகளையும் இன்னும் அநேக பயங்கரவாதிகளையும் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரியாக தெரிஞ்சிட்டார். இதுபோல் தான் என்னையும் தெரிஞ்சிட்ருக்கிறார். அதனால தான் என்னோட கூட இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறார். என்னென்ன நீ என்னை நேசிப்பேன்னா உனக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தை தருவேன் அப்படின்ட்டு ஜீவனை தந்து மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் செய்யணுங்கிறது அவர் ஆசை. அதனால் கட்டடம் கட்டணும் பார்த்துக்குங்க. ரெண்டாவது இந்த 3 பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். கர்த்தருடைய பிள்ளைகள் வரணும். இந்த பையன் இந்த சபைக்கு அவன் தான் பாஸ்டராக இருக்கணும். இன்னும் சில குழந்தைங்க போன வாரம் சொன்னது பாட்டு பாடுது. 2 மாதம் ஓ அப்படின்னு பேர குழந்தையோடைய குழந்தை அது இன்னும் எந்திரிச்சு அதிகாலையில் எல்லோரும் தூங்குறாங்க படுக்கையில். அது ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சு அப்படி தேடுது. அவங்க அம்மா அப்பா அப்படி தேடும்போது அதுக்கு ஒரு சின்ன பைபிள் கொடுத்துருக்குறாங்க. அதை எடுத்து அப்படியே அரக்கண்ணில் பார்த்து அதை நான் டிவியில் போடுறேன் பாருங்க. பார்த்து அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஆச்சரியம், ஓ எந்திரிச்சிட்டியா, சரி சரி பிரைஸ் தி லார்ட், பைபிள் வாசிக்கிறியாவா. அது கண்ணை அப்படியே அரக்கண்ணில் வச்சு அப்படியே ஒவ்வொரு தாளாக எடுத்துட்டு அப்படியே பாடிட்டு முத்தம் கொடுத்துட்டு பைபிளுக்கு அப்புறம் எந்திரிச்சு கீழே எந்திரிச்சிட்டிங்களே. இப்போ அதுக்கு குழந்தைகளெல்லாம் இன்னும் அப்படித்தான் ஒவ்வொரு குழந்தைங்க 3 பேர குழந்தைங்க 3 பேரும் நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க அம்மா வயிறு தெரிய நின்றுட்டு பேசுது. அது ஊழியம் செய்யுது. நீ வயிறு தெரியுது அப்படி செய்யாத நல்லா இல்லை. நான் முன்னால் நின்று மூக்க சொறிவேன், அப்போ தெரிஞ்சுக்கணும். கண்டிக்குது பாருங்க. என்னை கூப்பிடு, நான் ராணிமா கிட்ட சொல்லுவேன் அப்படிங்குது. இப்படியெல்லாம் பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளருதுங்க. அப்படி வளர்த்துறேன். என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றி இவைகளெல்லாம் பார்க்கணும். அதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்குறேன். உயிரை கொடுத்துருக்காரு. நீங்களும் எனக்காக ஜெபம். இனி இந்த ஆண்டு முழுவதும் நான் பல காரியங்களை செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்வேன். நீங்கள் இருக்கிறீங்களே, எனக்கு என்ன பயம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதா. 22/12/2010 எங்கள் வீட்டில் முதல்ல இந்த சபை, பின்னால் எனக்கு வீடு 2 3 4 5 ரூமு வீடு, முன்னால் ஒரு ரூம். அந்த ரூமில் ஏதாவது புக்கு அது இது அதெல்லாம் அதில் வைப்போம். அப்போது ஒரு தடவை வீட்டில் ஒரு சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிவிட்டு என்னுடைய மகளும் மருமகனும் இந்த பையன், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும், நான் சொல்கிறேன் ஆபிரகாம் பிரபாகரன் அவன் பேர், எங்கள் அப்பா பேர் வச்சுருக்குறோம். அப்போ அவனையும் கூட்டிகிட்டு அவனுக்கு 10 வயசு. இவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமில் படுத்திருந்தா இவங்க அந்த ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க. கணவன் மனைவி மக 3 பேர். சரி, எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் படுத்துக்கிட்டாங்க.
டிசம்பர் மாதம் பாருங்க, 22/12ன்னா டிசம்பர் மாதம் குளிர்க்கா, பயங்கர குளிர். இப்போ நான் இப்போ இந்த சமயத்தில் இப்படி அழகாக ஜாக்கெட் புடவை கட்டியிருக்கேன். குளிர் வரும்போது ஸ்வெட்டர் போட்டுக்குவேன். போன வாரத்தெல்லாம் பார்த்தீங்க, ஸ்வெட்டர் போடணும், இல்லைன்னா ரொம்ப குளிர். அப்போ அந்த குளிர் இவங்க ஹீட்ரு போடுறதை விட இந்த சிகிரின்னு சொல்லி எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. அதாவது ஒரு இரும்பு அதில் நிலக்கரி, அதாவது டிப்போவில் போய் வாங்கினா கறி கெட்டியாக இருக்கும். அந்த கறியை கொண்டு போட்டு வெளியில் எல்லாம் இது கனிஞ்சதுக்கப்புறம் உள்ளே வச்சுட்டாங்க. எல்லா வீடுகளையும் இப்படி வைக்கிறாங்க. குளிர்காலத்தில் அப்படி வச்சுக்குவாங்க. சுற்றிலும் நின்று சுற்றிலும் உட்கார்ந்து கதை பேசுவாங்க. சேர்களை போட்டு பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் குடும்பத்தில் கையும் காய்ச்சிட்டு இப்படி பேசுவாங்க. நிறைய அப்படியான குளிர் தேசம் எங்களுடைய தேசம். நான் அப்போ மாதிரி இப்போ இல்லை, நான் எல்லா வீட்லேயும் சிகிரி இருக்கு. இது போட்டுட்டு இவங்க சாப்பிட்டுட்டு போய் போட்டு படுத்துட்டாங்க. எனக்கு எல்லோரும் படுத்துறதுக்கப்புறம் காலையில் நான் 3 மணி 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறது வழக்கம். சில சமயம் போன ஜனவரி 16 17 தான் எனக்கு நான் சுகமெல்லாம் போயிடுச்சு. மருத்துவமனைக்கு போனேன். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் உட்கார முடியாத நேரத்தில் படுத்துக்கிட்டே ஸ்தோத்திரம் பண்ணி படுத்துக்கிட்டே என் பொருத்தனைகளை சொல்லி படுத்துக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட அந்த குளிர்காலத்தில் எனக்கு எந்த நேரத்துலையும் காலையில் 3 மணிக்கு எந்திரிப்பேன். அன்னைக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறேன். அன்னைக்கு 4 மணி குளிர்காலம், ரொம்ப குளிர்காலம். 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டவரை நோக்கி பார்த்து அதிகாலையில் யார் முகத்தையும் பார்க்க மாட்டேன். பக்கத்தில் யார் படுத்து பேத்தியோ யார் பார்க்காம தேவனுடைய என் ஆண்டவராக என்னுடைய தகப்பனுடைய பொன்முகத்தை பார்க்கணும், மானசீகமாக பார்க்கணும். எனக்கு தெரியுமே நமக்கு. அப்படி அப்படி ஃபோட்டோவெல்லாம் வச்சுருப்பேன். அதெல்லாம் தப்புன்னு அதெல்லாம் கவனிக்கிறது. அழகான ஏசப்பாவுடைய ஃபோட்டோ கடை திறந்ததும் பார்த்துட்டு எழுந்து உட்காந்து முழங்கால நின்று கட்டிலில் தான் சில சமயம் கீழே உட்காருவேன். ரொம்ப நேரம் பண்ணுறதுனால 4 5 6 வரைக்கும் ஒரு 3 மணி நேரமாச்சு நான் காலையில் அதிகாலையில் ஜெபம். யாராருக்கு இப்போ உங்களை பார்த்துட்ருக்குறேன்ல, நீங்கள் பார்க்குறவங்க காணிக்கை அனுப்புகிறவங்க எல்லாருடைய பேரை சொல்லி நான் ஜெபம் பண்ணுவேன். அப்போ அப்படி தொடங்கின உடனே ஒரு தரிசனத்தை பார்க்குறேன். இந்த அழகான செடி குருத்தாக இருக்குதில்ல, வளர்ந்து அப்போ தான் வளர்ந்து புஷ்ஷுன்னு வளர்ந்துருக்குல்ல, சின்னது தண்ணி ஊற்றி அது அப்படியே பேர்ந்து அப்படியே அந்த புட்டிங்கி யாரோ என் கையில் கொடுக்குறாங்க. குருத்து செடி அப்படியே அழகாக பச்சை பசேல்னு தொங்குது, பசுமையாக இருக்குது. கையில் கொடுக்குறாங்க. கையில் கொடுத்த உடனே வாங்கிட்டு எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஐயோ இது என்ன தரிசனம் ஏசப்பா, இப்படி குருத்து அப்படி அழகாக இருக்குதே இப்படி அப்படின்னு உடனே ஆண்டவர் சார் போ அப்படிங்கிறார். மடார்னு எந்திரிச்ச என்ன அப்படின்ட்டு கதவை திறந்துட்டு வெளியில் வந்தேன். என்ன இருக்குமோ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது வெளியில் வந்த உடனே அந்த ரூமில் என்னுடைய மருமகன் பேரப்புள்ள படுத்துட்ருக்க அந்த அதிலிருந்து சத்தம் வரும். அச்சோ அது என்ன சத்தம் வருது அப்படின்ட்டு கதவை தட்டினேன். கதவை தட்டின உடனே தேவப்பிரியா என்னுடைய பிள்ளை பேர். கதவை அப்படி தட்டின உடனே கொஞ்ச நேரம் தட்டுறேன். கொஞ்ச நேரம் ஒரு 3-4 நிமிஷம் தட்டும்போது கதவு லேசாக பாதி திறக்குது. திறந்த உடனே என் பொண்ணு வந்து அப்படி கூப்பிட விழுகிறான், என் காலில் விழுகிறான், அப்படி அந்த தரையில் விழுகிறான். நெடிச்சவங்கடைய அவள் வாட்டு சாட்டமாக இருப்பாள். என் பொண்ணு ரொம்ப நல்லா இருப்பாள், கம்பீரமாக இருப்பாள் பார்க்குறக்கு. அப்படியே விழுகிறா. விழுந்த உடனே இன்னும் அலறேன். எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. படுத்தவங்க சுற்றில் இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து அவங்க பையனும் மருமகனும் கட்டிலையே கிடக்குறாங்க, படுத்துக்கிட்டோம் அப்படியே கிடக்குறாங்க. இது கொஞ்சம் தைரியம் இப்போ வந்து விழுந்துருச்சு வெளியில், குப்பர் அடிக்க விடும். அப்புறம் எல்லாம் பார்த்தா புகை, அந்த சிகிரி போட்டிருக்கமில்ல கணப்பு, அந்த கறியா அடுப்பு கறி, அதில் சரியாக போகலை போல் இருக்கு. எடுத்து முதல்ல அதெல்லாம் மயங்கி மூக்கு வாயிலெல்லாம் அந்த கேஸ் போய் சுய நினைவு இல்லாமல் இது ஒன்று அது இருக்கிறாங்க. அப்பாவும் இதுன்னு வந்து கதவை தட்டவும் தைரியம் வந்து
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது இன்றைக்கு இந்த பையனுக்கு 22 வயசு, 22/12/2010 இதில் நடந்துச்சு இந்த காரியம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்ன அப்படின்ட்டு நான் உங்களுக்கு இதை சொல்ல நினச்சேன்னா, 4 மணி ஜபங்க என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. 3 மணி 4 மணிக்கு நீங்கள் ஜபம் பண்ணி பாருங்க, எத்தனையோ காரியங்கள் நடக்குது, எத்தனையோ தீமையான காரியங்கள் போகுது. ஜபம் தாங்க. ஏன்னு சொன்னால் நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது வசனம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு. என்னங்க அன்னைக்கு நான் தூங்கி இருந்தேன்னா என்ன யோசனை பண்ணி பாருங்க. இது என்னுடைய ரொட்டீனான ஜபம், தினம் ஜபம். நீங்கள் என்ன செய்றீங்க? பகல் முழுவதும் எவ்வளவோ காலத்தை உலகத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மக்கள் மருமக்களுக்காக, பூனை நாய் கோழி எலி எல்லாத்துக்காக நம்ம ஒரு நாளை கழிக்கிறோம். எப்படி ஜபம் பண்ணுறோம்? அமைதியாக ஜபம் பண்ண முடியாது. ஜபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ வந்து வருவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க வருவாங்க, பிள்ளைங்க டிவி போட்டுக்குவாங்க, சத்தம் போடுவாங்க. அமைதியாக ஜபம் பண்ண முடியுமா? அவரை தொழுது கொள்ள முடியுமா? எனக்கு அமைதியாக இருக்கணுங்க. நான் ஜபம் பண்ணும்போது எந்த சத்தமும் இருக்கக்கூடாது. அப்போ தான் எனக்கு ஒரே மனநிலையை ஆண்டவரை மாற்றணும். அப்படிப்பட்ட பகல் நேரத்தை நீ உலகத்துக்கு கொடு. ஆனால் அதிகாலையில் அவரை நேசிச்சேன்னா நீ அதிகாலை நேரத்தில் அவரோட பேசணும். எத்தனையோ பேசுகிறோம், எல்லார்ட்ட பேசுகிறோம். ஏசப்பாட்ட பேசுகிறீங்களா? எந்த நேரத்தில் பேசுகிறீங்க? பகலில் நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களால் சரியானபடி அவரோட பேச முடியாது. அதனால் அதிகாலையில் நிறைய பெரிய பெரிய ஊழியக்காரர்களை நான் மிஷினரிகளை நான் வாசிச்சிருக்கேன். அதிகாலையில் அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. இன்னும் பகலெல்லாம் அவ்வளோ ஊழியம், 10 மணி வரைக்கும் ஊழியம் செய்து முடிச்சுட்டு அப்புறம் 11 மணிக்கு அவங்க ஸ்டார்ட் படுத்தாங்கன்னா காலையில் 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. அப்படித்தான் நிறைய நீங்கள் புஸ்தகத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும். ஏன்? மனசார சந்தோஷமாக அவரை வாழ்த்தி வணங்கி போற்றி அப்படியே காரியங்கள் எல்லாம் சொல்கிறோம். முதல்ல அவரை வாழ்த்தணும். 2வது நமக்கு பல ஆலோசனைகளை கொடுக்குறார். ஒரு நாள் எந்த 4 திசையிலையும் நம்ம போக வேண்டியிருக்குது. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. நீங்கள் நின்று வெளியில் நின்று 4 திசையும் அப்படி சிலுவை போடுவேன். நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், நான் எந்த திசையில் போனாலும் எனக்கு நீங்கள் தான் எனக்கு முன்பாக செல்லணும் ஆண்டவரை. நீங்கள் முன்பாக செல்லன்னா நான் வெளியில் போக முடியும். அப்படியாக நான் ஜெபம் பண்ணுறேன். நீங்களும் நீங்கள் இப்படி ஜெபம் பண்ணுங்க. யாராட்ட ஆலோசனை சொல்கிறீங்க, யாரோட்ட பிள்ளைகள்கிட்ட புத்தி சொல்கிறீங்க, வீட்டுக்கார்ட்ட அதை வாங்கிட்டு வாங்கங்கிறீங்க. புதுசாக வர்றவங்க எத்தனையோ பேர்ட்ட என்னென்னமெல்லாம் பேசுகிறீங்க. ஏசப்பாட்ட என்ன பேசுகிறீங்க? அவங்கெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறாங்களா? கீழ்ப்படுகிறாங்களா? உங்கள் பிள்ளைங்க, உங்கள் வீட்டுக்காரர் நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்களா? எல்லாத்தையும் பேசுகிறீங்க. மாய்மாலமாக பேசுகிறவங்க உண்டு, பொய் பேசுகிறவங்க உண்டு நம்மக்கிட்ட. நாமும் கூட நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மாய்மாலம். ஆனால் அதெல்லாம் நடக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு யாராட்ட என்னென்ன பேசுகிறீங்களோ அதெல்லாம் நடக்குதா? இல்லை 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 இல்லை. ஆண்டவரோட காலையில் பேசுனீங்கன்னு இந்த சூழ்நிலையிலையா மாற்றுகிறார் ஆண்டவர். நமக்கு யார்கிட்ட பேசணும், எங்கே போகணும், என்ன செய்யணும், எதை அதெல்லாம் கர்த்தருடைய சமத்தில் அந்த 4 மணி ஜெபம் 3 மணிக்கு முடியலனாலும் 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எழுந்து சமையல் காப்பி கொடு, அதை பண்ணி இதை எழுந்திரிச்சிருங்க. சில பெண்கள் தூங்குறாங்க, நல்ல பார்ப்பாங்க, கண்ணில் அரைக்கண்ணில் 3 மணி தானே, இன்னும் கொஞ்சம், அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 3:30 4 தானே அப்படிம்பாங்க. அப்படி இவ்வளோ நேரத்தில் எந்திரிச்சு என்ன செய்கிறது? பகல் முழுவதும் அப்படியே நேரத்தை கழிச்சு கடைசியில் 6 மணிங்கும் போது வெறுப்பா அப்போதான் ஐயோ பெரிய தொல்லையாக போச்சு, விடிஞ்சிருச்சு அப்படின்னு எந்திரிக்கிறவங்க உண்டு. யார்? கிறிஸ்தவங்க. நீ 2 மணி நேரம் அதிகமாக நீ தூங்குற, 3 மணி நேரம். அந்த 3 மணி நேரத்துக்கு நீ ஆண்டவரோட பேசினானே எத்தனை ஆசீர்வாதம். என் பிள்ளைகளுடைய ஜீவன் காப்பாற்றப்பட்டது. அந்த 3 உயிர் போயிருக்கும். எங்கள் ஊரில் SPFன்னு ஒரு இடம், அதில் புதுசாக வெளியூர்லேருந்து வந்தவங்க கோட்டர்ஸ் எல்லாம் இருந்து, இது தெரியல உங்களுக்கு, இந்த சிகிரி போட்டு 6 பேரும் செத்து போயிட்டாங்க. அதுலேருந்து சிகிரி போடுறதுக்கு எல்லாருக்கும் பயம். ஐயோ வேண்டாம், குளிராக இருந்தாலும் கம்பளி வாமா இதாக போட்டுக்கலான்னு
அதுபோல் நிறைய இடத்துல செத்து போயிடுறாங்க. அதனால போடுறதுக்கு கஷ்டம். ஆனால் அதை எனக்கே தெரியாது போட்டிருக்காங்க. அந்த ஆண்டவருடைய கிருபை அந்த 3 உயிர்களும் வெளியில் பார்த்து எல்லாரும் வேதனைப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஒரு 6 மணி வரைக்கும் நான் தூங்கிட்டு இருந்து ஜபிக்காமல் இருந்தேன்னா அது 3 செத்து போயிருக்கும். என்ன ஒரு கிருபை எனக்கு. 4 மணிக்கு நான் எந்திரிச்சு அப்பா எசப்பா அப்படின்னு தகப்பனே அப்படின்னது எந்திரிச்சு வெளியில் போ அப்படிங்கிறார். அப்போது எவ்வளவு நல்லவர் ஆண்டவர். ஜெபிங்க, இனிமேல் நீங்கள் ஜெபிங்க, அதிகாலையில் ஜெபிங்க. மற்றவர்களால் நம்ம கிடைக்காது, இந்த உலகத்தாரால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சத்ரு போராட்டம், பில்லி சூனியம், மந்திரம், பொறாமை, போட்டி எல்லாவற்றையும் அதிகாலை ஜெபத்தில் முறியடிக்கிறார். 2வது கிருபையாக கதவை திறந்து அவர் உள்ள வந்து உனக்கு நான் என்ன செய்யணுங்கிறாரு. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் கதவை தட்டினீங்கன்னா உள்ள வருகிறவர், உள்ள வந்து உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் அதிகாலையில் கூப்பிடும்போது வர்றாருங்க, வந்து விசாரிக்கும்போது அப்போ நமக்கு தினம் ஒரு வீட்டில் ஏதோ சாவு நடந்துருச்சு, அது வர்றாங்க விசாரிக்கிறாங்க ஏதோ ஒரு நேரத்தில், அப்புறம் போயிடுறாங்க. கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வரமாட்டேன். ஆனால் நம்ம ஆண்டவராகிய தகப்பன் தினமும் விசாரிக்கிறாருங்க. அப்படித்தான் வேதம் சொல்கிறார், தினமும் விசாரிக்கிறவரானபடினால் அவர் வந்துட்டான கவலைகள்லாம் ஒரு மேலே வச்சு. அதே போல் வெளிப்படுத்தல், நீ கதவை திறக்கிற, நீ திறந்தேன்னா உங்கூட வந்து சந்தோஷமா உன்னோட சாப்பிடுவேன், உன்னோட கூட இருப்பேங்கிறார். கூப்பிடணும். எப்போ கூப்பிடணும்? சும்மா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு யாராவது வந்துட்டாங்க வாங்க ஜெபத்தை நிறுத்தாரு. பைபிள் வாசிட்டு இருப்பீங்க, யாராவது வந்துட்டாங்கன்னா மூடி வச்சிடும். இல்லைங்க, அதெல்லாம் அது உலக பிரகாரமான நேரம். நமக்குரிய நேரம் அதிகாலை. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறேன், என்னை கண்டேன். தேடுவீங்களா? என்னுடைய கர்த்தர் என் 3 பிள்ளைகளையும் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு நான் நினைக்கும் போது புல்லரிக்கும். எப்படி அதை நான் 4 மணிக்கு நான் எந்திரிக்கிறேன்னா ஆண்டவர் என்னோட பேச மாட்டார் இல்லையா, போ அப்படிங்கிறாரு. ஏன் ஆண்டவர் இது என்ன, இது கொத்து செடி வேரோட என் கையில் ஆறா கொடுக்குறாங்க. ஐயோ இது என்ன நல்லா இல்லையே. இந்த வெளியில் போய் திறந்தாங்க, சத்தம் வருது அந்த ரூமுக்குள்ளே. கதவை தட்டும்போது அது நல்ல தைரியசாலி இந்த பிள்ளை குப்புறம் வந்து விடுச்சு. கர்த்தர் ஜீவனை கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஜெபிக்க போகிறோம். நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கணுங்க. மற்ற நேரத்தில் ஜெபிச்சாவெல்லாம் அது உண்மையாக, அது உத்தமமாக கர்த்தரை தேடுகிற காரியம் இல்லை. அதிகாலையில் நீங்கள் வர தேடி பாருங்கள். நான் சொல்கிறத வச்சு ஒரு ஊழியக்காரியாக சொல்கிறேங்க, அனுபவிச்சு சொல்கிறேன். நான் சும்மா சொல்கிறதில்ல. சர்க்கரை அப்படிங்கிறக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு முதல்ல அதை ருசித்து பார்த்துட்டு, இது கசப்புன்னு உங்கள்கிட்ட சொல்கிறத விட அதை நான் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அதனால அனுபவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் 40 வருஷத்துக்கு மேலே அனுபவித்து இந்த நாள் வரைக்கும் செய்த நன்மைகளுக்காக கோடி நன்றி சொல்கிறேன். உங்களுக்கும் அது பிரயோஜனமாகட்டும். எழுந்திருப்பீங்களா? இன்றைக்கு 6 மணிக்கு பேசுகிறேன், 6:30 முடிச்சிருவேன். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்துருங்க. காலையில் 3 மணிக்கு எந்திரிங்க, 4 மணிக்கு. நீங்கள் கேட்குறது கிடைக்கலன்னா இப்படி கூப்பிடுங்க என்னைய, நான் தான் இப்படி கூப்பிட்டு பாருங்க. சரியா? கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம், தலைகளை தாழ்த்துவோம், கேட்போம், பொருத்தனை செய்வோம். ஆண்டவரை, இந்த அம்மா சொன்னது போல் தூங்குற ஆண்டவரை, காலையில் என்னைய ஒரு கரம் தட்டி தூங்க வைக்குது. அது பயங்கரமான பிசாசுடைய கரம். தூங்கு நேரமாகலை, தூங்கு அப்படிங்குது. ஒரு பக்கத்தில் ஃபாதர் பாடுறார், அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா ஆனந்த பாலியோடு அப்படி தட்டி எழுப்புற ஒரு கரண். அதிகாலையில் தட்டி எழுந்திருப்பான்னு. இல்லைப்பா சும்மா இருங்கப்பா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்குறேன். இவன் சொல்கிறான், அந்த பேய் தூங்கு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட தூங்குகிற மக்களை எழுப்புங்க. சுகமில்லைன்னாலும் நீங்கள் படுத்துக்கிட்டே ஆண்டவரை துதித்து அவர்கிட்ட பேசுங்க. சாஞ்சுக்கிட்டு தலைகாணி எடுத்து இப்படி சாஞ்சிட்டு ஆண்டவரோட பேசுங்க. சந்தோஷமாடுவார். காலையில் உங்கள் முகம் நல்லா இருக்கும். காலையில் உங்களை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம பார்க்கும்போதே நமக்கு ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வருங்க.
காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் முகத்தில் ஒரு அழகான தேஜஸ், அதாவது கர்த்தருடைய அந்த பிரகாசம் நமக்கு கிடைக்கும். எப்படி கருப்பாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, அசிங்கமாக இருந்தாலும் இந்த ஜெபிக்கிறவருடைய பிள்ளை அந்த மோசே வந்து 40 நாள் விழுந்து கிடந்தாராம். அந்த ஆள் அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் வெளியில நின்று பேச முடியல. ஜனங்கள் எல்லாம் அவங்க முகத்தை மூடிட்டாங்களா, இப்படி மோசையுடைய முகத்தை பார்க்க முடியல. அந்த மோசை உள்ளே ஓடிடுவாராம், உள்ளே ஓடிட்டு பேசுவாராம். ஆமாங்க, முகம் பிரகாசிக்கணும். உபவாசிங்கன்னா முகம் பிரகாசிக்கும், ஜெபம் பண்ணிங்கன்னா பிரகாசிக்கும், அவங்களுடைய வார்த்தையை பேசுனீங்கன்னா பிரகாசிக்கும். என் முகம் பிரகாசிக்குது, கிண்டல் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க. ஆமாங்க, நான் நல்லாவே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஜெபம், வேத வாசிப்பு, உபவாசம். நீங்கள் ஜெபிப்பீங்களாம்மா? ஐயா, வாலிப பிள்ளைகளை கல்யாணம் ஆகாமல் இருக்குதா, வேலை கிடைக்காமல் இருக்குதா தம்பிகளை, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெபம் பண்ணிட்டே பாருங்க. அப்புறம் வேலைக்கு போய் கல்யாணம் ஆனாலும் தொடர்ந்து அந்த ஜெபம் வரும். அப்படியாக ஜெபம் பண்ணுவோம். கேட்டுட்ருக்கீங்களா? எழுந்து நின்றுட்டு இருக்கீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் கையேந்திட்டு இருக்கீங்களா? ஏன் எங்களுக்கு இந்த வரத்தை தாங்க, எங்களுக்கும் இந்த ஆசையை தாங்க, எங்களுக்கும் அதிகாலையில் உங்க தேடக்கூடிய கிருபையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. என் நாமத்தை சொல்லி நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்கிறாரு. செய்வாருங்க, செய்வாருங்க. ஏமாற்ற மாட்டார். மனுஷன் ஏமாற்ற, அப்பா அம்மா புருஷன் பிள்ளை எல்லாம் ஏமாற்றினால் என் ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை ஏமாற்றதே கிடையாது. அதனால தான் நான் அனுபவிச்சு நான் சொல்கிறேன்னல்ல. நான் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டனோ அதை அப்படியே தர்றார், எனக்கு ஆலோசனையை கொடுக்குறார். கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. நான் கர்த்தர்கிட்ட நான் கேட்குறத ஒரு சித்தத்தின் மையத்தில் என்னை வச்சு சித்தப்படி இது நீங்கள் சித்தமானா தாங்க, சித்தமானதை செய்யுங்க. அப்படித்தான் செய்யறதுக்கு நமக்கு ஆலோசனையை கொடுக்குறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க, திரியேக தேவனுங்க, பரம பிதா, பரிசுத்த ஆவியானவர். அப்படிப்பட்ட ஆண்டவர்கிட்ட கேட்போமா? கேளுங்க. சின்ன பிள்ளைங்க கேளுங்க, வாலிப பிள்ளைங்க. இன்னும் நான் சொல்கிற காரியமேல உங்கள் வாழ்க்கையில் நடக்கலையா? கேட்டு பாருங்கள். அதிகாலையில் நீங்கள் 3 மணிக்கு எந்திரிச்சு பாருங்கள் 2 நாள், அதுக்கப்புறம் 3ஆவது நாள் தூங்கக்கூடாது. தினம் கேளுங்க. வேற ஒன்றும் நீங்கள் பண்ண வேண்டாம். காலையில் எழுந்து என்னென்ன கேட்கணுமோ உங்கள் தகப்பங்கிட்ட கேட்க முடியாது. போடா வேலையை பார்த்து பாமா, நீ என்னத்துக்கு இதெல்லாம், நம்ம நிலைமை என்ன, இதெல்லாம் நான் செய்ய முடியுமா, கொடுக்க முடியுமாப்பா அப்படிம்பாங்க. ஏசப்பா ஐஸ்வர்ய சம்பன்னர், ஏசப்பா அந்த உலகத்தை அண்ட சராசரத்தை உண்டாக்கினவர், அவர் கையில் வைத்திருக்கிறார். நம்ம என்ன கேட்டாலும் நம்ம கேட்கறது அது நமக்கு வாழ்க்கையில் அது ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை அப்படியே எடுத்து போடுவார். அந்த விண்ணப்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு அதுக்கு பதிலாக வேறொரு விண்ணப்பத்தை சேர்த்துருவார். சேர்த்து அப்படியே பிதாவின் அண்டைக்கு கொண்டு போகிறார். நல்ல ஞாபகத்தில் வச்சுங்க. நம்ம தேவையில்லாத கேட்கும்போது அதை எடுத்து கீழே போட்டுடுறார், வேண்டாம். இந்த பக்கம் சேர்த்துறார், சேர்த்து பிதாவின் அண்டைக்கு கொண்டு போய் வைத்து கேட்குறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் சேர்த்துருவார். இந்த புதிய நாளில் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். புதிய நாள் பிறந்துருச்சு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார். துதிக்க நமக்குமையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.